ஹே ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தேக்கோக் யூனிவர்ஸ். இன்றைக்கி நம்ம தேக்கோக்கு ஒரு மினி ஷார்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸில் வரும்டா, உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஓகே, நம்ம பேச வேண்டாம், ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸ்டோரியோட டைட்டில் வந்து மோதலும் காதலும். ஓகேவா, பெருசாக இன்ட்ரோ எதுவும் வேண்டாம். நம்ம தேங்கும் ஜாங்குக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அது மட்டும் போதும். இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஒரு பெரிய காலேஜ் தான் காட்டுறோம். அந்த காலேஜில் ஒரு கிளாஸில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துருக்காங்க. அங்கங்கே பேசிக்கிட்டு ஒரு மாதிரி முணுமுணுத்துக்கிட்டு ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. ஸோ ப்ரொஃபஸரும் வராங்க, கையில் டெஸ்ட் பேப்பர்ஸ் எல்லாமே கொண்டு வராங்க. ஸோ அது வந்து ஒரு எக்ஸாம் ரிசல்ட்டுக்குள்ளே ஒரு டே அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த ப்ரொஃபஸர் எல்லோரும் இப்படி பார்த்துட்டு, சைலன்ஸ், ஒன்றும் படிக்கிறதுக்கு இல்லை, ஆனால் வாய்க்கிலே பேச மட்டும் முடியும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு எக்ஸாம் ரிசல்ட்டு தான் அனௌன்ஸ் பண்ணலான்னு பார்க்குறாரு. ஓகே, இப்போ நடந்த டெஸ்ட்டில் ஆஸ் யூஷுவல் ஹை ஸ்கோர்ஸ் கிம் தயாங் அண்ட் ஜான் ஜங்கோக் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே கிளாஸில் ஃபுல்லாகவே ஒரு சைடு ஃபுல்லாக கிளாப்ஸ் பண்ணுறாங்க, ஒரு சைடு என்னென்னா கொஞ்சம் ஜெல்லஸாக ஃபீல் பண்ணுறாங்க. என்னடா எப்போ பார்த்தாலும் இவங்க ரெண்டு பேர் தான் இப்படி பண்ணுறாங்க, ரெண்டு பேர் படிப்பாங்களா தூங்குவாங்களா என்ன தான் பண்ணுவாங்க, ஒரு டைம் ரெண்டு டைம்னா ஓகே, எனி டைம் இவங்க ரெண்டு பேர் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் அங்கே ஜங்குக்கு அப்படி ஒரு எரிச்சல் ஃபேஸில் அவ்வளோ காண்டா உட்காந்துருக்கான். இந்த பக்கம் பார்த்தா நம்ம தயங் அப்படி கூலாக ரொம்ப ஜாலியாக இது எப்போ நடக்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கெத்தாக உட்காந்துருக்கான். அவன் பக்கத்தில் அவன் ஃப்ரெண்டு தான் ஜே சொல்கிறான், ஏய் என்ன மச்சான், விட்டே கொடுக்க மாட்டேன்னு முடிவெடுத்துட்ட போல, ஒவ்வொரு தடவை இப்படி அடிச்சுக்கிற அவங்க கூட, ஏய் அதில் தான்டா கெத்து, அதில் தான் ஒரு கிக்கு. சரி மச்சான், எனக்கு தெரியும் நீ ஸ்டடீஸ்க்கு நீ படிப்பா தெரியும், ஆனால் அதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு எஃபர்ட் போட்டு படிக்கணும்னு உனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. நீ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தானே படிப்ப, அப்புறம் எதுக்கு ஒரு தடவை விட்டு கொடுக்க வேண்டியது தானே. அதில் என்னடா கிக்கு, எனக்கு இன்னொன்று தெரியுமா, நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குறதுக்கு காரணமே அவன் தான். அவனோட அந்த ஃபேஸ் ரியாக்ஷனை பார்க்குறதுக்காகவே நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸாக இருக்கணும்னு நினைக்கிறேன்டா அப்படின்னு தேங்க் சொல்லிக்கிட்டு இருக்கான்.